தங்களோட சுயநலத்துக்காக பெற்றாரே கொலை செய்யுது. என்ன சுயநலம் என்ன? அது அடைய ஆசைப்படுறீங்க வாழ்க்கையை நாங்கள் நல்ல உதாரணம் நீங்க தானே. 17 வயசுல நீங்க காதல் திருமணமா அரேஞ்ச்? நான் காதல் திருமணம் 17 வயதுல முடிச்சு இப்போ 70 வயது மட்டும் அந்த கௌரவமாக நான் இருக்கும் வரையும் உழைச்சு நான் சாப்பிட வேணும். மீறிய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். தொடர்ந்து கலத்து கொண்டிருக்கே யாரும் அயல் சென வேண்டாலும் காணும் தானே. கண்ட உடனே வந்து பெற்றாருக்கு சொல்லுவேன். இல்ல மேக்சிமம் பிரச்சனை அந்த காலத்துல அந்த காலத்துல நாங்கள் இருந்த காலத்துல இப்படி அறிய கால பின்னேரம் இறைவனை வணங்கிட்டான். நான் வேலைக்கு சென்றா என்ன வேலையால வந்தாலும் இதுவரைக்கும் நான் 17 பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். 17 பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். உங்களோட 2 பிள்ளைகளோட சேர்த்து 17 பிள்ளைகளை பார்த்துருக்கீங்க. நீங்கள் 7 பேரை பெற்றேன். அந்த என்ன ரகசியம்? அது என்னண்டு சமாளிச்ச நீங்கள் அந்த காலத்தில்? சிரட்டைகள் போனிகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இதுல இருந்து விளையாட கொண்டு அதுகள்ட்ட இருந்து விளையாடும். அவாவுக்கு குழந்தையே கிடைச்சிட்டது கல்யாணம் கட்டி அதுக்கு பிற்பாடுதான் கடைசி பிள்ளை பிறந்தது. அப்பவும் இந்த காதல் என்ற விஷயம் இருக்கும். உலகம் எப்போ தோன்றினதோ அப்பவும் இருக்கும். அந்த காலத்துல எப்படி அதை கையாண்ட பெற்றார்கள்? தமிழ் லெந்தரன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான காணொலியில் நான் உங்களை சந்திக்க போகிறேன். இப்போ நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு 2-3 பிள்ளைகளை பெற்று அதுகளுக்குள்ள பிரச்சனைகள், பெற்றாரை பிள்ளைகளை அழிக்கிற நிலைமை, அப்படி நாடு ஒரு தலகுலாக மாறிக்கொண்டிருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கை முறை மாறினதான். அந்த காலத்தில் 7-8 பிள்ளைகள் குறைஞ்சது 10 பிள்ளைகளை பெற்றாக்களும் இருக்குது. அதை எப்படி வளர்த்தவை, அந்த காலத்து வாழ்க்கை எப்படி, அந்த காலத்து காதல் எப்படி இருந்தது, எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்து ஆளாக்கினவை என்று சொல்லி கதைக்க வேணும். இதுக்கு கதைக்கிறதுக்கு சரியான ஆள் யாருன்ற ஒரு அனுபவமான ஆளை தான் எடுக்க வேணும். நான் யோசித்தேன், எங்களுடைய 2 குழந்தைகளையும் எங்களோட கிராமத்துக்கு அயலில் இருக்கிற ஒரு அம்மா பார்த்தவ. அவள் ராசாத்தி அம்மான்னு சொன்னதான் எல்லாருக்கும் தெரியும். மிரிசுவில்ல இருந்து அவட்ட அந்த காலத்து அனுபவங்களை நான் நோமலாக எங்களோட சின்னாக்களை பார்க்க கதைச்சது உண்டு. என்றாலும் அவருடைய அனுபவத்தை உலகங்கள் எல்லாம் பெறப்புறதுக்காக உங்களுக்கும் அந்த அனுபவத்தை நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கும் அதை சொல்ல போகிறேன். நாங்கள் எவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கை முறையில் மாறி இப்போ தலகுலாக நிற்கிறோம்ன்றதை அவருடைய அந்த அனுபவங்கள் உங்களுக்கு சொல்லும். ஒரு அருமையான காணொலிக்குள்ளே உள்ளே போவோம், வாங்குவோம். இப்போ எங்களுடைய காணொலிக்குள்ளே எங்களோட ராசாத்தி அம்மாவை அறிமுகப்படுத்தி கொண்டு பிறகு மேற்கொண்டு அந்த காலத்து வாழ்க்கையில பற்றி நாங்கள் கதைப்போம். வணக்கம் அம்மா. வணக்கம். உங்களே எங்களோட பார்வையாளர்களுக்கு ஒரு அறிமுகம். நாங்கள் பழைய வைக்கல் மிரிசுவில்ல தான் பிறந்தது. தான் வளர்ந்ததும். முழு பேர்? என் பேர் மார்க்ரெட் மரியம்மா ராசாத்தி என்று சொல்றது. சரி, சொல்லிட்டேன். இப்போ வயசு கேட்கக்கூடாது என்றாலும் நீங்கள் அதை குறைய நினைக்க மாட்டீங்கன்றதுல கேட்குறேன். இப்போ கிட்டத்தட்ட 70 வயசு. 70 வயதுலேயும் வேலைக்கு போகிறவா, தன் பிள்ளைகளையும் பார்க்குறவா, ஆரோக்கியமாக இருப்பா. மிரிசுவில்ல இருக்கிற ஆக்களுக்கு தெரியும் இந்த ஒரு ஆள் நடந்து போவினோம். பிள்ளைகள் எல்லாரையும் ஒற்றுமையாக வச்சிருக்கிறா. 7 பிள்ளைகள் என்ன? சரி, முதலாவது கேள்வியாகவே கேட்போம். நீங்கள் உண்மையாக உங்களுக்கு எத்தனை வயசில் திருமணம் முடிச்ச? நீங்கள் உள்ள சொல்லுங்க. எனக்கு 17 வயதில் நான் திருமணம். அந்த காலத்தில் 17 வயசில் திருமணம் முடிச்சும் 70 வயது மட்டும் ஒற்றுமையாக இருக்கிறது தான் பெரிய விஷயம். அவர் எப்போ காலமாகினவர்? அவர் இப்போ 15 வருஷமாக இல்லை என்றாலும் நீங்கள் அந்த கட்ஸாக இருக்கிறீங்க. அந்த 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 ஓர்மம் என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த இப்படி இருக்க வேணும், நாங்கள் ஒழுங்காக இருக்க வேணும், பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்க வேணும்ன்றக்குரிய அந்த ஓர்மம் எல்லாம் நெஞ்சுரம் என்று சொல்கிறது தானே, அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த ஓர்மம்? நான் கௌரவமாக நான் இருக்கும் வரையும் உழைச்சு நான் சாப்பிட வேணும், மீறிய பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேணும் இருக்கிறீங்க. பக்கத்து ஒரு கோயிலும் வச்சு ஆதரிக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ நாட்கள் கோயிலுக்கும் போகிறே இல்லை. பக்கத்து எங்கட என்ன முருகன் கோயில் இருக்குது. இங்கே ஆரோக்கியமாக தான் இருக்குது. இறை வழிபாடு ஏன் முக்கியம் என்று சொல்லுங்க. கடவுள் நம்பிக்கை இருந்தால் தான் நாங்கள் சுகபலனாக இருக்கலாம். அதுக்காக இறை வழிபாடு கட்டாயம் தேவை. நான் கால பின்னேரம் இறைவனை வணங்கிட்டான். நான் வேலைக்கு சென்றா என்ன வேலையால வந்தாலும் நான் கடவுளை வழிபாடு செய்துதான் போய் சாப்பிட்டு உங்களோட பணிகளை மேற்கொள்றது. இந்த இடத்துல அம்மாவுக்கு ஒரு டிமாண்ட் ஒன்று இருக்குது. அதாவது என்ன தேவை என்றாலும் இவர்கிட்ட வருவினோம். அந்த தேவை என்னன்னு சொன்னால் குழந்தை கிடைத்தால், பிள்ளைப்பேறு கிடைத்தால் 31 மட்டும் படிவாக பார்க்கணும் இல்லை, வெண்ணியல் பூசி வளர்த்தி. அதுக்கு எங்களோட 2 பிள்ளைகளுக்கும் அம்மா தான் செய்தவா. இங்கே வேறு யாக்களும் பயங்கர டிமாண்ட். அந்த பணியை எவ்வளவு சந்தோஷமா செய்யுது. இதுவரைக்கும் நான் 17 பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். 17 பிள்ளைகளை பார்த்துருக்கிறேன். உங்களோட 2 பிள்ளைகளோட சேர்த்து 17 பிள்ளைகளை பார்த்துருக்கீங்க. பிள்ளைகளை பார்த்துருக்கேன். சரி, இப்போ
2 பேர் எல்லாம் 3 பிள்ளைகளை தான் பொறியினம் அதை வளர்க்குறதுக்கும் சரியான தள்ளாட்டமா கிடக்குது அந்த காலத்துல நீங்கள் 7 பேரை பெற்றேன்னு சொல்றீங்க அந்த என்ன ரகசியம் அது என்னண்டு சமாளிச்ச நீங்கள் அந்த காலத்துல அந்த காலத்துல வந்து இப்போத பிள்ளைகள் போல குளப்படி குறைவு எங்களோட பிள்ளைகள் எல்லாம் என்றாலும் அந்த கண்காணிக்கிற கரைச்சல் இல்லை ஒன்று அங்கே ஓடும் ஒன்று இங்கே ஓடும் அப்படி அதை என்னண்டு கண்ட்ரோல் பண்றீங்க நீங்க அது வந்து இருந்து விளையாடுங்கொண்டு அந்த காலத்துல வந்து இந்த விளையாட்டு பொருட்கள் இல்லை அப்ப நாங்கள் சிரட்டைகள் பூனிகள் அதெல்லாம் கொடுத்துட்டு இதுல இருந்து விளையாடுங்கொண்டு அதுகள்ட்ட இருந்து விளையாடுங்க அப்படியே தான் அதாவது மூத்த பிள்ளையும் கடைசி பிள்ளையே பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடும் உங்களோட மூத்த பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் எத்தனை வயசு இடைவெளி மூத்த பிள்ளைக்கு இடைவெளியை சொல்லுங்க வயது தேவையில்லை எத்தனை வயது இடைவெளி மூத்ததுக்கு 8 வயசு இடைவெளியிலான்னு மற்றது மூத்தாள் 8 கடைசி பிள்ளைக்கு மூத்தாவுக்கும் எத்தனை வயது வித்தியாசம் வரும் கிட்டத்தட்ட 8 வயதோ இல்லை இன்னும் கூடவோ கடைசி பிள்ளைக்கு வந்து அவாவுக்கு குழந்தையே கிடைச்சிட்டது கல்யாணம் கட்டி அதுக்கு பிற்பாடு தான் கடைசி பிள்ளை பிறந்தது சரி இப்போ பெற்றாரே மதிக்கிறேல இப்போ சின்ன சின்ன அற்ப சுகங்களுக்காண்டி கடுமையான முடிவுகள் எல்லாம் எடுக்குதுகள் மேடை பண்ணி கொண்டு போய் போடுதுகள் என்று கதைக்கு நான் பெறவில்லை இப்போ ஊடகம் எல்லாம் வந்துட்டு தானே ஏன் நினைக்கிறீங்க ஏன் என்னத்துக்காவது நடக்குது அந்த காலத்துல இப்படி ஒன்றும் இல்லையே இப்படி ஒன்றும் இல்லை ஏன் இப்போ நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தங்களோட சுயநலத்துக்காக பெற்றாரே கொலை செய்யுதுகள் என்ன சுயநலம் என்ன அது அடைய ஆசைப்படுற வாழ்க்கையை நாங்கள் இல்லை தாயாரை கொண்டாதான் நாங்கள் வாழலாம் என்ற ஒரு குறுமுட்டு சின்னத்தனமான ஒரு மூளை அந்த காலத்துல இப்படி பிரச்சனைகள் நடந்ததோ இல்லை மேக்சிமம் பிரச்சனைன்னா என்ன அந்த காலத்துல அந்த காலத்துல நாங்கள் இருந்த காலத்துல இப்படி அறியவே இல்லை இதுவரை காலத்துக்கு எத்தனை ஆண்டு பிறந்தனியல் 55 பிறந்தது இது வரைக்கும் இப்படி அறியவே இல்லை இப்பதான் அறிகிறோம் தாயை கொண்டது அங்க தமையனகம் கொண்டது தமக்கையை கொண்டதா அப்படி இப்படின்னு சொல்லி இப்போதான் இதுகளை நாங்கள் அறியறியல் சரி அந்த காலத்தில் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்க வந்து அப்பவும் இந்த காதல் என்ற விஷயம் இருக்கும் உலகம் எப்போது தோன்றினதோ அப்பவும் இருக்கும் அந்த காலத்தில் எப்படி அதை பெற்றார்கள் இந்த காலத்தில் எப்படி கையாண்டவர்கள் ஒரு பிள்ளை பொடியனோட கதைக்குதுண்டா அந்த தகவல் என்னென்று வீட்டுக்கு வரும் அதுகளை எல்லாம் சொல்லுங்க இப்போ பிள்ளை திருமணம் முடிச்சதே பக்கத்து வீட்டுக்கு தெரியாத நிலைமைகளும் இருக்குது அப்போ அந்த காலத்தில் என்னென்று இந்த லவ்வுகளை அதுகளை மேனேஜ் பண்ணினவே அந்த காலத்தில் கதைக்குதுண்டு இப்போ தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கே யாரும் அயல் சென வேண்டாலும் காணும் தானே கண்ட உடனே வந்து பெற்றாருக்கு சொல்லுவினம் தான் சொன்ன என்ன தண்டனை வழங்கப்படும் அடிப்பினமா சொன்னால் நல்ல குடும்பம் வேண்டா சேர்த்து விடுவினம் கூடாத குடும்பம் வேண்டா பிரிச்சு வைப்பினம் கதைக்க வேண்டாம் அந்த காலத்துல திருமணம் அப்படி அந்த பிள்ளைகளையும் சொல்லி கேட்டு இருக்குங்க இப்போத்த பிள்ளைகள் அப்படி கேட்க மாட்டேன் நல்ல உதாரணம் நீங்க தானே 17 வயசுல நீங்க காதல் திருமணமா அரேஞ்சுவா நான் காதல் திருமணம் 17 வயதுல முடிச்சு இப்போ 70 வயது மட்டும் அந்த இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க அதே இப்போ அவசரம் இல்லாது 2வது 3வது அப்படி அந்த பிரச்சனைகள் போகுது என்ன காரணம் நினைக்கிறீங்க என்ன காரணம் இதுதான் அவையால தங்களோட சுயநலத்துக்காக வேண்டித்தான் இப்படி எல்லாம் செய்யணும் சரி இந்த குடும்பங்கள் பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் இந்த குடும்பங்கள் சீரழிகிறதுக்கு முக்கியமான காரணம் தொலைபேசி உங்களுக்கு எத்தனை வயதுல அதுக்கு வந்தது உங்களுக்கு இப்பதானே வந்தது எத்தனை வயது கிட்டத்தட்ட நான் இப்போதான் இந்த தொலைபேசி ஒரு 10-15 வருஷத்துக்குள்ளதான் இந்த தொலைபேசி வந்து இப்போ பிள்ளைகள் ஃபோன்ல என்னத்தை பாக்கினோம்னு பெற்றாருக்கு தெரியாம இருக்கு அதனால முழு பிரச்சனை உங்களுக்கே தெரியாது நாங்கள் ஃபோன் வந்தா கதைப்போம் அதுக்கு என்ன தீர்வு சொல்ல வர்றீங்க அதுக்கு என்ன தீர்வு அவைகளுக்கு போனால் பார்த்தா அது உரிசப்பட்டு போச்சு அப்போ கட்டாயம் பெற்றாரும் வந்து பிள்ளைகள் என்னத்தை பாக்கினோம் டெலிஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படி எப்படி ஆக்களை தொடர்பு கொள்ளலாமன்றதை கண்காணிச்சு வச்சிருக்க வேணும் ஏன்னா இப்போ ஒரு பிள்ளை யாரோட கதைக்குது எங்கே போகுதுன்ட்டு நேரடியாக பார்க்கலாம் பிசிக்கலாக பார்க்கலாம் பிசிக்கலான்னா நேரடியாக பார்க்கலாம் ஆனால் ஃபோனுக்குள்ளால தொடர்பு கொள்றது ஒருத்தருக்கும் தெரியாது எல்லாம் நடந்து முடிஞ்ச அப்புறம் தான் முழு பேருக்குமே தெரியும் சரி இப்போ சின்ன சின்ன சண்டைகளுக்கெல்லாம் பிரிஞ்சுட்டு போயிடும் அந்த காலத்தில் சண்டை வாரையிலே இல்லை வந்தாலும் சமாளிக்கிறது அதை ஒரு விளக்கமாக சொல்லணும் அந்த காலத்துலேயும் குடிக்கிறத குடிச்சிட்டு சண்டை பிடிப்பினோம் அதுக்கு நாங்கள் கதைக்காம இருக்கணும் கதைக்காம இருந்தாலும் அடியும் விடும் எல்லாத்தையும் சமாளிச்சு கொண்டு போகிறோம் இப்போ அவசரமோ
இப்போதைய ஆக்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க அவசரப்பட்டு தான் இப்போதைய ஆக்கள் முடிவெடுக்கணும். சரி, இந்த சில பேர் தங்களோட வாழ்க்கையை அழிக்கணும் தானே, தற்கொலை முயற்சிகள் எல்லாம் சொல்றாங்க. அந்த காலத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சிருப்பீங்க. அந்த அப்படி முயற்சி எடுக்கிற ஆக்களுக்கு உங்களோட அறிவுரை என்னவா இருக்கும்? அந்த இந்த தங்களை தாங்களே அழிக்கணும் என்று நினைக்கிற ஆக்களுக்கு என்ன உங்களோட அறிவுரையா இருக்கும்? வயதான அதுக்கு இது கொஞ்சம் மூளை பந்துடும், அவசரப்பட்டு முடிவெடுக்கிறோம். அதுதான் பிரச்சனை. சரி, ஒரு குழந்தை நாடு பெரிய தேசம் இருந்து வாழலாம் தானே, என்னத்துக்கு இந்த குறுகிய மனப்பான்மை எடுப்பான். சரி, முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரேன். ஒரு பிள்ளைக்கு அம்மா தன்னோட எவ்வளோ கஷ்டப்பட்டவ தெரியாது. எப்போ தெரியும்னா அவள் பிள்ளை பிறகுதான் தெரியுமோ. சரிதானே அம்மா? இப்போ நீங்கள் இப்போ எங்களுடைய அக்களோட பட்ட கஷ்டங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பிள்ளையை பெத்த நாள்ல இருந்து வளர்த்து கட்டி கொடுக்க மட்டும் என்னென்ன பொறுப்புகள் இருக்க மட்டும் சின்னலேருந்து சொல்லுங்க பாப்போம். பிறந்ததுலேருந்து சொல்லுங்க பாப்போம். சரி, கற்பமாயினதுலேருந்து சொல்லுங்க ஆக்களுக்கு. என்ன கற்பமாயின காலத்தில் இருந்து இவ்வளோ வருத்த துன்பங்களை தாங்கி பெற்று புறாவேந்து அந்த பிள்ளையோட நித்திரை முழிச்சு வளர்த்து பாலூட்டி தாலாட்டி வளர்த்து புறாவை பேந்து அதிൻ്റെ பருவகாலம் பிறப்பேந்து இப்படியான காதல்கள் அதெல்லாம் கொடுத்து கட்டி வச்சதுக்கு பிறகும் பேருந்து அந்த குடும்பத்தில் வர சரி பிள்ளையும் பெற்றார் தானே பார்க்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு தாயாக நீங்கள் உங்களுக்காக வாழ்கிறதா மற்றவைக்காக வாழ்ந்துருக்கிறீங்க இதுவரை காலமும்? எனக்காகத்தான் நான் வாழ்கிறேன். உங்களுக்காக, அதாவது மற்றவைக்காகவும் தானே. இப்போ மற்றவை சோழிகளையும் பொறுத்து தானே மற்றவைகளுக்கு உதவி செய்து எல்லாருக்குமாகத்தான் நாங்கள் இருக்கும் வரையும் அயலுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் தான் வாழ்வோம். கட்டாயம். ஒரு குழந்தைகளை பராமரிக்கிற ஒரு அம்மான்ற ரீதியில் கேட்குறேன். கர்ப்ப காலத்திலே எவ்வளவு சவால்கள் வரும் உங்களுக்கு, என்னென்ன பிரச்சனைகள் வரும்? ஏன்னாண்டா பிள்ளைகள் இப்போ ஒரு தாயை சிம்பிள் அணைக்குதுகள், இப்போ வேறு வார்த்தை நான் பயன்படுத்த விரும்பல. அப்போ தாயை சிம்பிள் அணைச்சு இன்னும் செய்யுதுகள். அப்போ என்னென்ன பிரச்சனைகள் வரும் கர்ப்ப காலத்தில்? கர்ப்பமாக இருக்கேக்கு பெரும் மட்டும் நான் சொல்கிறேன், என்னென்ன பிரச்சனைகள் வரும்? குனிய நிமிர இல்லாதெல்லாம் சொல்லுங்க. குனிய நிமிரவே இல்லாதானே, அதுதான் சக்தி வரும். குனிய நிமிர இல்லாது கால் வீக்கம், அது இதான். ஆசைப்பட்டது சாப்பிடலாமா? ஆசைப்பட்டது சாப்பிடலாம், சத்தி கண்டா சாப்பிடவும் இயலாது. பேருந்து சத்தி நின்ற அப்புறம் தான் சாப்பிடலாம். அதை விட முக்கியமா ஏற்கனவே சின்ன பிள்ளைகள் இருந்தா அதோட கர்ப்பமா இருக்கிறது இன்னும் அவ்வளவு கஷ்டம். அது வயிற்றுல பாயுங்கள். அதுதானே. சரி, ஒரு குழந்தை பிறந்தா பிறகு நித்திரை பிரச்சனைகள் எல்லாம் சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு அம்மா எவ்வளவு காலம் அப்படி நித்திரையெல்லாம் முழிக்கணும்? அவளுக்கு உதவி இருந்தால் மாறிச்சாரி வச்சிருக்கலாம். இல்லையென்று சொல்லி அவள் ஒரு தனித்தாயா இருந்தால் அவ தானே அவளாத்தையும் தாங்கணும். எல்லாத்தையும் அம்மா தான் தாங்கணும். அம்மா தான் தாங்கணும். அப்போ நித்திரை பிரச்சனை வரும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு கதை ஒன்று சொன்னீங்கள், தனித்தாயா இருந்தாண்டு. இப்போதைய அம்மாக்கள் அநேகமானாக்கள் தனித்தாயா போச்சினம் வாழ்க்கை முறையாக. அந்த காலத்தில் கூட்டு குடும்பம், ஆட்கள் உதவிகள் கூட. அந்த காலத்தில் நீங்கள் எப்படி வாழ்ந்தனீங்கள் என்று சொல்லுங்க. நிறைய பேர் அதுகளை எல்லாத்தையும் சொல்லுங்க. எங்களுக்கு அம்மா இருந்தது, பாப்பா இருந்தது, இனசனம் கொண்டு எல்லாரும் இருந்தது. அப்போ உதவிகள் கூட. அப்போ அது என்னென்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு உதவினது? அந்த உதவியல் என்று என்னென்ன விடயங்களுக்கு உதவின? சாப்பாடு உதவி மட்டுமே இல்லை, மன ரீதியான ஆறுதலா? அம்மா பெற்ற காலத்தில் எங்களை பராமரிப்பா. உறவினர் அவைகளும் ஏதும் உதவிகள் செய்வினோம். மற்றது புருஷனும் அவரும் தண்ட பஞ்சாதி. அவர் தானே வாஷிங் மிஷின் அந்த நாளையில அவர் தான் உடுப்பு துவைக்கிறது. ஆனால் சொல்ல மாட்டேன் வெளியில். அது ஒரு கௌரவ மாதிரி நெப்பினம், ஆனால் செய்வினோம் எல்லா வேலையும். இவர் அதுகள் செய்யல. அவர் சாப்பாட்டு உதவிகள் அதுகள் எல்லாம் செய்வார். அம்மா இருந்தவ அம்மா அதை உடுப்பு துணி துவைப்பா. அப்படி இல்லாதவைக்கு புருஷன் தான் செய்ய வேணும். கட்டாயம். ஒரு அம்மா ஒரு பெண் பிள்ளைக்கு கட்டாயம் முக்கியம் இல்லை? ஏன் முக்கியம்? ஒரு பெண் பிள்ளை வளர்ந்து ஆளாக மட்டும் ஒரு அம்மா கட்டாயம் முக்கியம். ஏன் முக்கியம்? அம்மா இருந்தால் தான் பிள்ளைய பராமரிக்க முடியும். அம்மா இல்லாமலுக்கு என்னென்ன அந்த பிள்ளைய வளர்க்குறது முக்கியமாக பருவமைஞ்ச அப்புறம் கல்யாணம் முடிக்க மட்டுமே என்னென்ன சவால்கள் வரும் அதுலையும் சொல்லுங்க. அதுதான் என்ன பிரச்சனைகள் வரும். ஒரு பொம்பளை பிள்ளைகளில் கனகர பிரச்சனைகள் வரும். அதுகளுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும் தாய். கட்டாயம். இந்த வாழ்க்கை முறை மாறிட்டு தானே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பேர் தனி குடும்பங்கள், பிரிவுகள், இதுகளுக்கு எல்லாம் என்ன தீர்வா நீங்கள் சொல்லுவீர்கள்? என்னத்தை இழந்த மாதிரி கிடக்கு? என்னடா நீங்கள் 55ஆம் ஆண்டு பிறந்த நீங்கள் இப்போ வாழ்றது இப்போ 2025 முடிஞ்சு 26 நடக்குது.
இப்போ இப்படியெல்லாம் வாழ்ந்தா நல்ல மண்ட மாதிரி இருக்கும் தானே, அது என்ன விஷயங்களை சொல்லுவியல்? இப்படி இருந்தால் தான் இப்படி இருங்கோ, இப்படி இருக்காதீங்கன்னா என்னத்தை சொல்லுவியல்? என்ன அப்படியே சண்டை தோறி போடாமல் இருக்கு, நீங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேணும், அதுகள் எல்லாத்தையும் பெருசாக எடுக்கக்கூடாது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அம்மாண்டா ஒற்ற வார்த்தையில என்ன சொல்லுவியல்? அம்மான்றது சரியான முக்கியம் தானே. அம்மாண்டா அம்மா என்ன ஒற்ற வார்த்தையில சொன்னா என்ன சொல்லுவியல்? அம்மாவை பற்றி என்ன? உங்களோட அம்மாவை நினைச்சா உங்களுக்கு என்ன ஞாபகம் பாடுறது? அதைத்தான் கேள்வியாக கேட்குறேன். உங்களோட அம்மாவை நினைச்சா? எங்களுடைய அம்மா இருந்தால் எங்களை நல்ல மாதிரி பாப்பா, எங்களுக்கு உதவி செய்வா தான் அம்மாவை பற்றி நினைக்கிறேன். அம்மா இருந்தால் நல்லது. சரி, இந்த முக்கியமான ஒரு காலத்தில், அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கணும், குழந்தைகளை பெற்று வளர்க்குறது அவ்வளவு கரைச்சல் எல்லாத்தையும் என்னுடைய சின்னாக்களை ஒரு 31 மட்டும் பராமரித்த இந்த எங்களோட ராசாத்தி அம்மாவட்ட கேட்டு அவட கருத்துக்களை, அனுபவமான கருத்துக்களை உங்களை எல்லாருக்குமே சொல்ல வேணுமென்று நான் நினைச்சேன். நான் இந்த பிஸியான நேரத்திலே முன்னே கேட்டோன்னு ஓமண்டு இந்த கருத்துக்களை வழங்கிய எங்களோட ராசாத்தி அம்மாவுக்கு தமிழ் எந்திரன் சுற்றித்தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நன்றி அம்மா. நன்றி. இந்த காணொளி தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள்? இந்த உங்களுக்கு இந்த அம்மாண்ட கருத்துக்கள் என்னென்ன விஷயம் மனதை தொட்டதுன்றதை கருத்தாக பதிவிட்டுட்டு இந்த காணொளி நல்லா இருந்தால் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.